இந்த ஜூலை மாதத்துல சிம்ம ராசி என்பவர்களுக்கு முதல் 15 நாட்கள் ஜூலை 15 வரைக்கும் வருமானம், லாபம், மனநிறைவு இந்த மாதிரியான சூழ்நிலைகள், உங்களுக்கு ஒரு தொழிலில் முன்னேற்றம், பதவியில் உயர்வு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கூட சிம்ம ராசி என்பவர்களுக்கு முதல் 15 நாட்களும், 2வது 15 நாட்கள் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு முதலீடு செய்வது, அல்லது சில செலவுகள், சுப செலவுகளை நிகழ்த்துவது, இந்த மாதிரியான விஷயங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நடக்கும். இடமாற்றமோ அல்லது தொழில் மாற்றமோ செய்ய விரும்பக்கூடிய சிம்ம ராசி, சிம்ம லக்ன நண்பர்கள் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. உங்களுடைய 3ஆம் அதிபதி சுக்கிரன், அதுவே 10ஆம் அதிபதியாக வருகிறார், கர்மஸ்தானாதிபதி. அவர் கேதுவுடன் தொடர்புல ஜூலை 11ஆம் தேதி வருவதனால, இந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல, வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல சில சங்கடமான, கடுமையான ஒரு சூழ்நிலைகள், சங்கடங்கள் இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு, அல்லது வேலை சம்பந்தமான பிரச்சனைகள், சிலர் வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் வரலாம். அதில் முடிஞ்ச அளவுக்கு நீங்களா ஒரு வேலையை மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல், இருக்கிற வேலையிலேயே அல்லது இருக்கிற தொழிலையே நீங்கள் கண்டினியூ பண்ணுவது இந்த மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கேதுவின் தாக்கத்தை சமாளிப்பதற்கு சிம்மராசி, சிம்மலக் நண்பர்கள் புதிய கல்வி கற்றல், அதாவது எந்த கோர்ஸா இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய தொழில்ல ஒரு புதிய ட்ரைனிங், புதிய கோர்ஸ், அல்லது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது, அல்லது ருத்ராட்சம் அணிவது, திருவண்ணாமலை சென்று வருவது, இதெல்லாமே சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கேதுவால் வரக்கூடிய மன சங்கடங்கள், தொழிலில் வரக்கூடிய சில சங்கடங்கள், பிரச்சனைகள், இதெல்லாமே கொஞ்சம் சால்வ் பண்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய குடும்ப, தன, வருமான, வாக்கு ஸ்தானாதிபதி புதன் வக்ரகதியில் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார், ஜூலை 23 வரைக்கும். அதனால நீங்க செய்யக்கூடிய செயல்களில் அல்லது நீங்க கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொடுக்கணும். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள் தவறா புரிந்து கொண்டு அதன் மூலம் நீங்கள் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல்கள் கூட வரலாம் இந்த மாதம். எனவே சிம்ம ராசி அன்பர்கள், நீங்க யாருக்காவது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்துல சிம்ம ராசி அன்பர்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் திக்பலத்தில் அமைந்திருப்பது இந்த மாதம் உங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனோதிடம், அல்லது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன், இந்த மாதிரியான சொல்யூஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். நீங்களா ஒரு சேஞ்சை ப்ரப்போஸ் பண்றதுக்கு பதிலாக அந்த சேஞ்ச் உங்களை தேடி வரும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு பெட்டர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு பாதுகாக்கும். உங்களுடைய ஆபரணங்கள், அதாவது குறிப்பா அதுலயும் குறிப்பா இந்த பிரேஸ்லெட்டு, மோதிரம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் காணாமல் போவதற்கு, அல்லது அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை, உங்களுடைய விரல்கள் சம்பந்தமான, தோள்பட்டை சம்பந்தமான ஆரோக்கிய குறைபாடுகள் இது வருவதற்கான வாய்ப்புகளும் சிம்மராசி, சிம்மலக் நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு. சில சிம்மராசி அன்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து ஒரு நல்ல செய்திகள், இப்போ வெளிநாட்டில இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் ஆஃபரோ, அல்லது நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, அல்லது அங்கிருந்து நல்ல செய்திகள், உங்களுக்கு ஒரு நல்ல கிளையன்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல தேடி வரும். அதே சமயத்துல இந்த பங்குச்சந்தை சம்பந்தமான முதலீடுகள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அவ்வளவு சாதகமாக இல்லை. 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் 12ஆம் இடத்துல மறைவாகிறது அவ்வளவு திருப்தியான ஒரு அமைப்பு இல்லை. அதனால உங்களுக்கு முதலீடுகள் ஓரளவுக்கு வருமானம் வர்ற மாதிரி இருந்தாலும் அந்த லாபத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நிகழ்வதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. எனவே முடிந்த அளவுக்கு பங்குச்சந்தை முதலீடுகளிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பது, அல்லது முதலீடுகளை கொஞ்சம் மெதுவாக லாங் டேர்ம் பேசிஸ்ல செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி, சிம்மலக்ன நண்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.